நான் ஒரு படம் சொல்றேன். எந்த வருஷம் வந்திருக்கும், யார் நடிச்சிருப்பா, எந்த லாங்குவேஜ்ல வந்திருக்கும், கெஸ் பண்றியா? ஓகே சரி சொல்லு. அதாவது படத்தோட ஓப்பனிங்கே என்ன அப்படின்னா, ஏலியன் பிளானட்ல இருந்து 2 ஏலியன் வராங்க. எதுக்காக வராங்கன்னா, அவங்க ஏலியன் பிளானட் வந்து பயங்கரமா டெவலப் ஆயிருச்சு. ஆனா அந்த கலை இருக்குல்ல, ஆர்ட், அதுல மட்டும் டெவலப்பே ஆகல. இங்க இந்தியாவுக்கு வந்து, இந்தியான்னு இல்லை வேர்ல்டுக்கு வந்து யார் வந்துட்டு கலையில ரொம்ப நல்லா இருக்காங்களோ அவங்கள கடத்திட்டு போயிட்டு அவங்கள ஒரு டீச்சர் ஆக்கி கலையை கத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் வராங்க. இப்ப பெங்கால், மும்பை அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இடத்துக்கு போறாங்க, எங்கேயுமே செட் ஆகல. படத்தோட ஹீரோயின் வந்துட்டு டிராமா, ஆக்டிங், சிங்கிங், டான்சிங் எல்லாத்துலேயுமே எக்ஸ்பர்ட். ஏலியன்ஸ் கண்ணில் ஹீரோயின் பட்டுருவாங்க. ஏலியன்ஸ் ஹீரோயினை கடத்திட்டு அந்த பிளானட்டுக்கு போயிடும். என்ன அப்புறம் இங்கே ஹீரோவும் ஹீரோயினும் வழக்கம் போல லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவரு இங்கேருந்து கிளம்பி ஏலியன் பிளானட்டுக்கு போய் அங்கே உள்ள ஏலியன் மாதிரி நடிச்சு அவங்கள காப்பாற்றிட்டு திரும்ப வரணும். அங்கே ஒரு லவ் ட்ரையாங்கிள்லாம் இருக்கு. அங்கே உள்ள ஒரு ஏலியனுக்கு ஹீரோ மேலே லவ் வரும். இந்த மாதிரி ஒரு லவ் ட்ரையாங்கிள் ஏலியன் பிளானட்ல நடக்கும். காப்பாத்திட்டு இங்கே வருவார். கண்டிப்பா ஏலியன் சொல்றாங்க. கண்டிப்பா இங்கிலீஷ் படமா தான் இருக்கும். லவ் ட்ரையாங்கிள் ஏலியன் படம் அப்படின்னாலே கொரியன் தான். கொரியா? அதெல்லாம் கிடையாது, தமிழ் படம். படம் ஏலியன் படம் தான் எஸ்கே படம் தானே. அதை விட இன்ட்ரெஸ்டிங் அவனு சொல்லவா, 1963 வந்த படம். எங்கேயோ போறானே. இங்கிலீஷ் படத்துல ஏதாவது ஏலியன் வந்திருக்கானு எனக்கு தெரியலையப்பா. ஹீரோ யாருன்னு சொல்லவா? எம்ஜிஆர். இதுக்கே ஷாக் ஆகிற. யூடியூப்ல ஃப்ரீயா இருக்கு, நீ பாரு. நீங்க கெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் பின் பண்ணி வைக்கிறேன். ரைட்.